வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தீப்ஷாலி கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம கிச்சனில் இருக்க ஒரு பவர்ஃபுல் ஸ்பைஸ் தான். அதுதான் மிளகு. சளி காய்ச்சல் வந்தால் என்ன பண்ணுவோம்? மிளகு ரசம் குடிப்போம் இல்லையா? அதுக்கு ரீசன் இருக்குது. இந்த சின்ன மிளகுல என்ன சத்துக்கள் இருக்குது, இம்யூனிட்டிக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது, வெயிட் லாஸுக்கு நல்லதா, இதையெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மிளகு பார்த்தீங்கன்னா, மிளகை வந்து பிளாக் பெப்பர்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஸ்பைஸ் மட்டும் இல்ல. மெடிசினல் இன்கிரீடியன்ட்டும் சொல்லலாம். கிங் ஆஃப் ஸ்பைஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா, டேஸ்ட் கொடுக்கும். அதே நேரத்தில் ஹெல்த் பெனிஃபிட்ஸுக்கும் ரொம்பவே நல்லது. 100 கிராம் மிளகுல இருக்கிற சத்துக்கள் பார்த்தீங்கன்னா, கலோரி பார்த்தீங்கன்னா 250 இருக்கு. கார்போஹைட்ரேட் பார்த்தீங்கன்னா 60 கிராம் இருக்கு. ஃபைபர் பார்த்தீங்கன்னா 25 கிராம் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. புரோட்டீன் பார்த்தீங்கன்னா 10 கிராம் இருக்கு. ஃபேட் பார்த்தீங்கன்னா 3 கிராம் இருக்கு. ஆனால் நம்ம ஸ்மால் குவான்டிட்டி தான் யூஸ் பண்ணுவோம். முக்கியமான விட்டமின்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். விட்டமின் கே பார்த்தீங்கன்னா பிளட் கிளாத்திங்க்கும் போன் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. விட்டமின் சி இருக்கிறதால இம்யூனிட்டியை சப்போர்ட் பண்ணவும் உதவி பண்ணுது. இதில் இருக்கிற விட்டமின் பி6 பார்த்தீங்கன்னா பிரெயின் ஃபங்க்ஷனுக்கும் இது ரொம்ப நல்லதாக இருக்குது. இதில் இருக்கிற முக்கியமான கனிம சத்துக்கள் பார்த்தீங்கன்னா அயன் இருக்கிறதால நம்மளுடைய பிளட்டு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவி பண்ணுது. கால்சியம் இருக்கிறதால போன் ஸ்ட்ரென்த்துக்கு உதவியாக இருக்குது. பொட்டாசியம் இருக்கிறதால பிபியை கண்ட்ரோல் பண்ணவும் உதவி பண்ணுது. மெக்னீஷியம் இருக்கிறதால மசில் ஃபங்க்ஷனுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்குது. இதில் இருக்கிற ஸ்பெஷல் காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன்ஸை அப்சர்வ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ண உதவி பண்ணுது. மெட்டபாலிசமை பூஸ்ட் பண்ண உதவி பண்ணுது. ஆன்டி இன்ஃப்ளாமேட்டரி எஃபெக்டை வந்து குறைக்க உதவி பண்ணுது. மிளகு சாப்பிடுவதால கிடைக்கிற ஆரோக்கியமான நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுது. மிளகு வந்து கோல்டு காஃபை வந்து ரெடியூஸ் பண்ண உதவி பண்ணும். இன்ஃபெக்ஷனை எதிர்க்க உதவி பண்ணுது. அதனால தான் நம்ம கோல்டு காஃப்லாம் இருக்கிற நேரத்தில் மிளகு ரசம் கஷாயம்லாம் நேச்சுரல் ரெமிடியாக வந்து இதை வந்து பயன்படுத்தி நம்ம செய்கிறோம். வெயிட் லாஸ்க்கு உதவி பண்ணுமா பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. மெட்டபாலிசமை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஃபேட் அக்குமுலேஷனை வந்து ரெடியூஸ் செய்ய உதவி பண்ணுது. ஆனால் வந்து டைரக்ட் ஃபேட் பர்ன் கிடையாது. சப்போர்ட் ரோலாக தான் இதை வந்து பயன்படுத்த முடியும். டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ண உதவி பண்ணுது. நம்மளுடைய வயிறு பார்த்தீங்கன்னா ஆசிட் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண உதவி பண்ணுது. டைஜஷனை ஸ்மூத்தாகவும் உதவி பண்ணுது. ப்ளோட்டிங்கை குறைக்கவும் இந்த மிளகு வந்து உதவி பண்ணுது. நம்மளுடைய இதய ஆரோக்கியத்துக்கும் நல்லதாக இருக்குது. இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் பிளட் சர்க்குலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்கிறதால நம்மளுடைய இதய ஆரோக்கியத்துக்கும் இது வந்து ரொம்ப நல்லதாக இருக்குது. அதே போல் நம்மளுடைய பிரெயின் ஃபங்க்ஷனை வந்து மெமரி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் பிரெயின் ஹெல்த் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கும் இந்த மிளகு பார்த்திங்கன்னா உதவியாக இருக்குது. மிளகு பார்த்திங்கன்னா போன் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. இதில் இருக்கிற கால்சியமும் விட்டமின் கேவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய போன் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதா இருக்குது. அதே போல் நியூட்ரிஷன் அப்சர்ப்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதால மிளகு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டினே சொல்லலாம். இந்த மிளகை வந்து மஞ்சளோட சேர்த்து சாப்பிடும்போது குர்குமின் அப்சர்வேஷன் அதிகரிக்க உதவி பண்ணுது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதால பாடி டேமேஜை ரெடியூஸ் பண்ண உதவி பண்ணுது. க்ரானிக் டிசீஸ் ரிஸ்க்கை வந்து குறைக்கவும் இது உதவி பண்ணுது. யாரெல்லாம் கவனமாக சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக எடுத்தால் இது வந்து அசிடிட்டியை கொடுக்கும், ஸ்டொமக் இரிட்டேஷனை கொடுக்கும். அல்சர் ப்ராப்ளம் இருந்தால் அளவோடு யூஸ் பண்ணிக்கணும். எப்படி சாப்பிட்டா நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நல்லா க்ரஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ரசம், சூப்பு, டீ வந்து பெப்பர் டீ போட்டு குடிக்கலாம். ப்ரீ கிரவுண்ட் பவுடரை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மிக நல்ல மிளகை வந்து எப்படி தேர்வு செய்வதுன்னு பார்த்தீங்கன்னா மிளகு வந்து முழுசாக நல்லா பெப்பர்கான இருக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு. அதே மாதிரி நல்ல ஸ்ட்ராங் அரோமாவாக இருக்கணும். அந்த மிளகு வாசனை வந்து நல்லா தூக்கலாக இருக்கணும். அதே மாதிரி நல்ல ஷைனி கலரில் இருக்கணும். பிளாக்ல நல்ல ஷைனி கலரில் இருந்தால் அது நல்ல மிளகுன்னு பார்த்து வாங்கலாம். மிளகு ஒரு ஸ்பைஸ் மட்டும் கிடையாது. இது ஒரு நேச்சுரல் மெடிசன்னே சொல்லலாம். இது வந்து இம்யூனிட்டிக்கு, டைஜஷனுக்கு, வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு, பிரெயின் ஹெல்த்துக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுறதா இருக்குது. ஆனால் அளவோடு தான் நல்லது. டெய்லி குக்கிங்கில் ஸ்மால் அளவில் நம்ம சேர்த்துட்டா பாடிக்கு ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தீப்ஷாலி கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஹெல்த்தி வீடியோவில் சந்திப்போம். நன்றி.